ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன். கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சி அல்லது அந்த பகுதிகளை மீண்டும் தியானிக்கும்படி நேற்றிரவு என் ஆவிலே நான் உந்தப்பட்டபடினாலே அந்த வசனத்தை மீண்டுமாக இந்த நாளில் நாம் ஜபத்தோடதை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமானனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். அவன் யார்? அவன் தன்னை அனுப்பினவர் உடையவன், தன்னை நம்பின எஜமானை உடையவன். இவன் செய்வான் என்ற ஒரு பெரிய முன்னோக்கத்தை பெற்றவன், அழைப்பை பெற்றவன், அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய நம்பிக்கையை பெற்றவன். அவன்தான் தன் எஜமானனுடைய இருதயத்தை ஆத்துமாவை குளிர பண்ண முடியும். இந்த கால வேளையில் தேவனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிற மகனாக மகளாக நீங்களும் நானும் ஏன் நாம் இருக்கக்கூடாது? அநேக இடங்களிலே நாம் அவரை காயப்படுத்தினது உண்மைதானே. அநேக சூழ்நிலைகளில் அவருடைய நம்பிக்கைக்கு அபாத்திரமாய் நடந்தது உண்மைதானே. அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்க பழக வேண்டிய நாம் நம்முடைய சிந்தை சொல்லுகிற பிரகாரம், எண்ணம் சொல்லுகிற பிரகாரம் நடந்தது உண்மைதானே. ஏன் சில நேரங்களில் தேவ சித்தத்துக்கு மாறாய் நம்முடைய கணவன் சொல்வதை கேட்டது உண்மைதானே. சில நேரங்களில் தேவ சித்தத்திற்கு மாறாக நம்முடைய மனைவி சொன்னதை கேட்டது உண்மைதானே. சில நேரங்களில் ஆண்டவர் சித்தத்துக்கு மாறாக நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டது உண்மைதானே. ஒரு நிமிடமாகிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவரே இது உமக்கு பிரியம்தானா, இது உம்முடைய சிந்தையிலிருந்து புறப்பட்டதா அல்லது உம்முடைய விருப்பத்தினால் உண்டானதா என்று என்னைக்காகிலும் கேட்டது உண்டா? ஆண்டவருடைய இருதயத்தை ஆராய்ந்தது உண்டா? ஆண்டவருடைய மனம் காயப்படுமே, ஆண்டவருடைய மனதை நான் காயப்படுத்த ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என்னுடைய பெற்றோர்கள் காயப்படுத்த என்னுடைய குடும்பம் ஒரு நாளும் காரணமாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் யோபுவை போல என்னைக்காகிலும் புலம்பினது உண்டா? யோபுவை போல திறப்பில் தன் குடும்பத்திற்காக நின்றது உண்டா? அப்படி நிற்கிற மனிதன் தானே தன்னுடைய எஜமானுடைய இருதயத்தை குளிர பண்ண முடியும். இன்று ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். என் இருதயத்தை குளிர பண்ணுகிறவன் யார்? என்னுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவன் யார்? அநேக ஜனங்கள் கோபம் ஊட்டுகிறார்கள், ஆனால் என் இருதயத்தை குளிர பண்ணுகிறவன் யார்? அநேக ஜனங்கள் என் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறார்கள், என் இருதயத்தை குளிர பண்ணுகிறவன் யார்? இரட்சிப்பை கொடுத்தார். என் இருதயத்தை குளிர பண்ணவே இந்த இரட்சிப்பை உனக்கு நான் கொடுத்தேன். துதியின் உடையை கொடுத்தார், இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், சித்திர தையலாடையை கொடுத்தார், பொற்சருகையை கொடுத்தார், நீதியின் சால்வையை கொடுத்தார், வெண் வஸ்திரத்தை கொடுத்தார். இன்னும் ஏராளம் தாராளம் எவ்வளவோ நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஒரு முறையாகிலும் அவருடைய இருதயத்தை குளிர பண்ண வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களா? யாரோ ஒருவருடைய இருதயத்தை குளிர பண்ண முயற்சி செய்கிறீர்கள். யாரோ ஒருவருடைய இருதயத்தை குளிர பண்ண முயற்சி செய்கிறீர்கள். அவர்களுடைய இருதயத்திற்கு இதமாக நடக்க பிரயாசப்படுகிறீர்கள். அவர்களுடைய பார்வைக்கு அலங்காரமாக தோற்றமளிக்கவே உங்களுடைய இருதயம் விரும்புகிறது. ஆனால் ஒருவர் பரிசுத்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறாரே, அவருடைய பார்வைக்கு நீ அலங்காரமாய் மாறுகிறாயா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அநேக நேரம் நம்முடைய பார்வைக்கு சரியாய் தோன்றுகிறது எல்லாம்
அவருடைய பார்வைக்கு அது சரியில்லை என்று வருமானால் அது எப்படி அவரை குளிர பண்ணும்? அவர் ஆத்துமாவை குளிர பண்ணும். யோசித்து பாருங்கள். மோசே தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு நாள் எகிப்தின் ராஜகுமாரனாய் உலாவின அந்த மனிதன் மீதியான் தேசத்திலே ஒரு ஆடு மேய்ப்பனாக தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்வதுதான் நம்முடைய இறுதி நாட்கள் என்று நினைத்து கொண்டிருந்தான். இல்லை மகனே, இதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு மூலையில் உன் வாழ்க்கை முடங்கி அடையாளமற்றவனாய் போவதற்காக உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை நான் தெரிந்து கொண்டது நீ விசேஷமானவன். உன்னை நான் தெரிந்து கொண்டது நீ மகிமைக்கு பாத்திரவான். உன்னை நான் தெரிந்து கொண்டது நீ எனக்காக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு நாள் நீ எகிப்தின் ராஜகுமாரனாய் உலாவினாய், இப்பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ராஜகுமாரன் ஸ்தானம் பறிபோனது, உன்னுடைய மேன்மை பறிபோனது, உன்னுடைய மகிமை பறிபோனது, உன்னுடைய ஆடம்பரங்கள் அந்தஸ்து ஆஸ்திகள் பறிபோனது. நான் ஒரு நாள் அப்படி இருந்தேன், ஒரு நாள் அப்படி இருந்தேன் என்று சொல்லுகிற மோசேயே, அந்த ஒரு நாளை காட்டிலும் இனி வருகிற நாள் உனக்கு மகிமை உள்ளதாக இருக்கும், மேன்மை உள்ளதாக இருக்கும், ஆளுமை நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பராக்கிரமம் நிறைந்ததாய் இருக்கும், வல்லமை நிறைந்ததாய் இருக்கும். உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று உனக்கு தெரியாது. உனக்கு நன்மையும் கிருபையும் அநேக திறந்த வாசலை உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது. இதுதான் என் வாழ்க்கையின் முடிவு என்று எண்ணுகிற உன்னை சாதாரணமாய் முடிய பண்ண மாட்டேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இப்பொழுது எழும்பி புறப்படுகிறான். எபிரேய மனுக்குல இரட்சகனாக அவன் எழும்புகிறான். நாமும் ஒரு நாள் எழும்ப பண்ண தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்றோ ஒரு நாள் அல்ல, என் ஆவில உணர்த்தப்படுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த ஆண்டு, இந்த நாட்கள் கர்த்தர் உங்களையும் என்னை எழும்ப பண்ணுவாராக. அல்லேலூயா. இதுதான் முடிவு, இதுதான் என் வாழ்க்கையினுடைய எண்டு என்று நினைத்த உங்களை இல்லை, இன்னொரு புதிய துவக்கத்தை கொடுத்து வேறு பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தெரியுமா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு நாள் மாம்ச வைராக்கியமாக இருந்தான் ஒரு எகிப்தியன். எபிரேயனை அடிப்பதை, துன்பப்படுத்துவதை மோசேயினால் பொறுத்து கொள்ள முடியாமல் கோபப்பட்டு மாம்ச வைராக்கியமாக அந்த எகிப்தனை கொன்று குவிக்கிற அளவுக்கு அவன் மாம்ச வைராக்கியம் உள்ளவன். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் மாம்ச வைராக்கியங்கள் தலை தூக்குகிறது. மாம்ச வைராக்கியம், மாம்ச எண்ணங்கள், கோபங்கள், அடம்பிடிக்கிற தன்மைகள், ஸ்டபனா ஒரு காரியத்தில் நிலை நிற்கிற தன்மைகள். நல்ல காரியத்தில் நிலை நிற்பது தவறல்ல, அதே சமயத்தில் அது தீய காரியத்தில் நிலைப்பதனால் அது ஆபத்தாக முடிந்து விடும். மாம்ச வைராக்கியமாக உள்ளவனை கர்த்தர் இப்பொழுது ஆவிக்குரிய மனிதனாய் புறப்பட செய்ய, சாந்த குணம் உள்ளவனாய் புறப்பட செய்ய, அமைதி உள்ளவனாய் புறப்பட செய்ய, உண்மை உள்ளவனாய் புறப்பட செய்ய என் தேவனால் கூடுமானால் இன்று நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற நாம் ஆராதிக்கிற ஆண்டவராலே கூடும். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்துக்குள்ளே சுற்றி உலாவிக் கொண்டிருந்தாலும், தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தாலும், ஈசாக்கின் தேவனை அறிந்திருந்தாலும், யாக்கோபின் தேவனை அறிந்திருந்தாலும், தரிசனம் மற்றவர்களாகவே செங்கல் இருக்கிற வேலையும், வைக்கோல் எடுத்துக்கொண்டு வருகிற வேலையும், உணவுக்கு வெங்காயத்தையும் பூண்டையும் இதையே விரும்பி கொண்டிருக்கிற தரிசனம் இல்லாத கூட்டத்துக்குள் ஒருவனை கர்த்தர் தரிசனம் உள்ளவனாய் அழைத்து வருகிறார். இந்த நாட்களில் தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் கருத்திலே எடுப்பாராக. யாரோ எங்கேயோ அல்ல, இங்கு நீங்கள் தான் அந்த மோசே என்பதை என் ஆவில உணர்கிறேன். நாம் தான் அந்த மோசே. அல்லேலூயா. தரிசனம் இல்லாத கூட்டத்தில் ஒரு தரிசனமுடைய ஒரு தேவ மனிதனாய், தரிசனம் நமக்கு இருக்குமானால், அபிஷேகம் நமக்கு இருக்குமானால் நாம் செய்வது வாய்க்கும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை ஜெயமாய் முடிப்பது கடினம். தரிசனம் இல்லாமல் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் ஓடுவது கடினம்.
தரிசனம் வேண்டும், ஒரு லக்கு வேண்டும். ஒரு குடும்பத்தின் பிரச்சனைக்காக உட்கார்ந்தோம். அந்த திருமணமான அந்த பிள்ளை, எனக்கு இந்த கணவன் வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், முரண்டு பிடித்து கொண்டே இருந்தார். ஏம்மா, நீ பிரிந்து போகிற அளவுக்கு அவன் மீது ஏதும் குற்றம் தெரிவதாக தெரியவில்லை. சின்ன சின்ன காரியங்கள் குடும்பம் என்றால் இருக்கத்தான் செய்யும். போக போக அது புரிதலால் சரி செய்யப்படும். உன்னை மாற்றிக்கோள், விட்டுக்கொடு, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் நீ எதிர்பார்க்கிறதை போல் இருக்கும் என்று சொன்னாலும் கூட இல்லை இல்லை, அவன் வேண்டவே வேண்டாம். சின்ன சின்ன காரியத்திற்கு தவறான முடிவுகள். சரி, வேண்டாம் என்றால் என்ன செய்ய போகிறாய்? இன்னொரு திருமணம் செய்ய போகிறாயா? இல்லை. அல்லது உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோடு இருக்கலாம் என்று எண்ணினாயா? இல்லை. அவர்கள் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இல்லை, அதுவும் இல்லை. அப்படியானால் என்னிடத்தில் படிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, நான் வேலை செய்வேன், கை நிறைய சம்பாதிப்பேன், ஒரு பிஜியில் நான் தங்குவேன், பேயிங் கெஸ்டாக பணத்தை கொடுப்பேன், ஒரு ரூமில் இருப்பேன், 3 வேளை உணவு கொடுப்பார்கள். அப்படியானால் நீ சாப்பிடுவதற்கு சம்பாதிக்கிறாய், சாப்பிடுகிறாய், ஒரு ரூமில் இருக்கிறாய், உன் வாழ்க்கையில் ஒரு லக்கு இல்லையா? ஒரு வாழ்க்கையில் ஒரு கோல் இல்லையா? எதற்காக வாழ்ந்தோம்? அது ஒரு வாழ்க்கையா? இன்று அநேக நேரம் அப்படித்தான் சில நேரங்களில் பிசாசு நம்மை வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் லக்கு இல்லாமல், தரிசனம் இல்லாமல், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு புரியவில்லையா? நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறாய். ஏன் நீங்களும் நானும் மாறக்கூடாது? மோசேயினிடத்தில் வந்த ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்ன ஒரு 7 காரியம் அல்லது 5 காரியங்களை இன்று நாம் உற்று நோக்குவது நல்லது என்று நினைக்கிறேன். மோசேயினிடத்தில் வந்தார். நீ பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டிய சில காரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3:7, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனம், என் ஜனம். இன்று ஆண்டவர் ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார். அவர்கள் என்னை தேடவில்லை, ஆனாலும் அவர்கள் என் ஜனம். அவர்கள் என்னிடத்தில் மண்டியிட்டு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் என் ஜனம். அவர்கள் உபவாசம் எடுக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் என் ஜனம். அவர்கள் பரிசுத்தத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டவில்லை, ஆனாலும் அவர்கள் என் ஜனம். என் ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய ஜனம், என்னுடைய மகன், என்னுடைய மகள். என் ரத்தம் உண்மையில் இருக்கிறது, என் அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது, என் சித்தம் உண்மையில் இருக்கிறது, என் தரிசனம் உண்மையில் இருக்கிறது, என்னுடைய நோக்கம் உண்மையில் இருக்கிறது, என் சிந்தை உண்மையில் இருக்கிறது. நீ என் ஜனம், நீ என் ஜனம். பார்வோனே, ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற பார்வோனே, ஜனங்களை சிறையிருப்பில் வைத்திருக்கிற பார்வோனே, உன்னை பார்த்து ஆண்டோடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த ஜனம் என் ஆண்டோடைய ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள், நான் தேவனுடைய மகன். பார்வோனே, இந்த ஜனத்தை உபத்திரவப்படுத்த நீ யார்? இவர்கள் ஆண்டவருடைய ஜனம். உபத்திரவம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள். இந்த உபத்திரவத்தினுடைய முடிவு, ஏன் வாழ வேண்டும் என்று தற்கொலையை நாடி ஓடிக்கொண்டிருக்கிற அளவுக்கு பிசாசு தந்திரமாக உன் வாழ்க்கையை தற்கொலையில் முடிய பண்ண அவன் எத்தனம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். தேவ சித்தம் நீ வாழ வேண்டும் என்பது, பிசாசின் சித்தமோ நீ சாக வேண்டும் என்பது. பார்வோனுடைய எல்லா சதி நாச மோசங்கள் இன்று கர்த்தர் அர்த்தமாக்கி போடுவாராக. உபத்திரவங்கள் உன்னை விட்டு நீங்குவதாக, உபத்திரவங்கள் உன் குடும்பத்தை விட்டு நீங்குவதாக, உபத்திரவங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. ஏன் உபத்திரவப்படுத்துகிறாய்? அவர்கள் என் ஜனம், என் ஜனம்.
இரண்டாவது பார்வோன் என்ன செய்தான்? அவர்களை கூக்குரலிட வைக்கிறான். கூக்குரல். வேலையை கடினமாக, வருமானமோ குறைவு, வேலையோ இரட்டிப்பான மடங்கு. வைக்கோல் கொஞ்சம் தான் கொடுக்கிறான், ஆனால் உற்பத்தியோ இரட்டிப்பாக பல மடங்கு எதிர்பார்க்கிற பார்வோன். இன்னைக்கு அநேக நேரம் அப்படித்தான். நம்முடைய வருமானம் கொஞ்சம்தான், ஆனால் வேலையோ, சில ஆட்கள் காலையில் எழும்புகிறார்கள், அதிகாலையில் எழும்புகிறார்கள், இரவு ஆகிறது, சில நேரங்களில் நடுஜாமம் ஆகிறது, கடினமாய் உழைக்கிறார்கள், மீண்டும் காலையில் எழும்புகிறார்கள், வேலை அதிகம். கூக்குரல். ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் இப்படி ஓட முடியும்? நான் வேலை செய்யாவிட்டால் என் கடனை யார் அடைப்பது? என் பிரச்சனையை யார் அடைப்பது? பார்வோனே, இன்னைக்கு ஜனங்களை கூக்குரலிட வைக்கிறாயா? இவர்கள் என் ஜனம். நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆவியிலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச எல்லா பார்வோனின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களை விட்டு விலகி ஓடுவதை ஆவியானவர் உறுதி செய்வார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அருகே பார்வோனின் ஆவி நிற்கிறதை என் ஆவிலே உணர்கிறேன். உன் அருகே பார்வோனின் ஆவி, உன்னை மட்டுப்படுத்துகிற பார்வோனின் ஆவி, உன்னை உபத்திரவப்படுத்துகிற பார்வோனின் ஆவி, உன்னை கூக்குரலிட வைக்கிற பார்வோனின் ஆவி. ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் ஜனம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் ஜனம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். எப்படி எசேக்கியேல் எலும்புகளை பார்த்து பேச உயிரற்ற எலும்பு உயிரடைந்ததோ, சேனையாய் எழும்பி நின்றதோ, ஹல்லேலூயா, ஒரு மாறுதல் உண்டானதோ, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பேச உயிரற்று போயிருக்கிற எல்லா பகுதிகளையும் இன்னைக்கு கர்த்தர் உயிரடைய செய்வாராக. என் ஜனங்களுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்களுடைய வேதனை, கூக்குரலை அறிந்திருக்கிறவர், உபத்திரவத்தை அறிந்திருக்கிறவர். பார்வோனுடைய ஆவியினுடைய அடுத்த தன்மையான ஜனங்களை வேதனைப்படுத்துவது, பிள்ளைகளை குறித்த வேதனை, எதிர்காலத்தை குறித்த வேதனை, இழப்பு, ஏமாற்றத்தை குறித்த வேதனை. எத்தனை முறை ஏமாற்றங்கள் தொழிலாக இருக்கட்டும், அல்லது எதிர்காலமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் விரும்புகிற காரியமாக இருக்கட்டும், எவ்வளவு ஏமாற்றங்கள், ஏமாற்றம், வேதனை, மன அழுத்தம், சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மன அழுத்தம், சரீரத்தில் பல நோய்களை கொண்டு வருகிற மன அழுத்தம். எத்தனை பேருக்கு மன அழுத்தங்கள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ பிரச்சனைகள், வேதனை. காலையில் ஒருவேளை 2 இட்லி சாப்பிடுகிறார்களோ இல்லையோ, காலையில் மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு அவலன் இல்லை. உணவை காட்டிலும் மாத்திரை, மருந்தில் கவனம் செலுத்தினால் தான் வாழ்க்கை ஓடுகிற வேதனை நிறைந்த வாழ்க்கை. பார்வோனின் ஆவி இன்னைக்கு உன்னை விட்டு விலகுவதாக. உன்னுடைய சரீரத்தின் அவயங்கள் இயல்பாய் செயல்படுவதாக. அதனுடைய வேலையை கர்த்தர் அதை செயல்பட வைப்பாராக. உன்னை வேதனைப்படுத்துகிற ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வேதனை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனத்தினுடைய வேதனை நான் அறிந்திருக்கிறேன். மகளுடைய வேதனை நான் அறிந்திருக்கிறேன். என் மகனுடைய வேதனை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய அறிவு இழப்பு, ஏமாற்றத்தை குறித்து, ஆனால் ஒருவர் அறிந்திருக்கிறார். அந்த இழப்பு யாரால வந்தது? பார்வோனே உன்னாலே வந்தது. அந்த வேதனை யாராலே வந்தது? பார்வோனே உன்னாலே வந்தது. அந்த உபத்திரம் யாராலே வந்தது? பார்வோனே உன்னாலே வந்தது. அந்த கூக்குரல் யாராலே வந்தது? பார்வோனே உன்னாலே வந்தது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பார்வோனின் ஆவியை கர்த்தர் வெளியேற்றுவாராக. பார்வோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என் ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே நானும் முழங்கால் படியிடும் பொழுது சொல்லணும், நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டோடைய மகன், ஆண்டோடைய மகள்.
நான் பலவீனமாய் இருப்பது உண்மைதான், தடுமாற்றமாய் இருப்பது உண்மைதான், நான் சோர்ந்து போய் இருப்பது உண்மைதான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் அவர்கள் வேதனையை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற, உன் வேதனை அறிந்திருக்கிறார். அடுத்தது பார்வோன் என்ன செய்தான்? அவர்களை ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்ற, என் பிள்ளைகளை ஒடுக்கிறதுக்கு அவன் யார்? ஒடுங்கி போயிருக்கிறார்கள். பிரகாசிக்க வேண்டியவர்கள் ஒடுங்கி போய் இருக்கிறார்கள். வளர வேண்டியவர்கள் ஒடுங்கி போய் இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக, தனக்காக, குடும்பத்திற்காக ஒரு வெற்றி நடை, வீர நடை போடக்கூடியவர்கள் ஒடுங்கி இருக்கிறார்கள். கூனி குறுகி ஒரு குற்ற உணர்வோடு ஆதாம் எப்படி முற்செடி அல்லது மரம் செடி கொடிகளுக்குள்ளாக ஒளித்து கொண்டிருக்கிறானோ, நான் ஒன்றும் நல்லவன் அல்ல. ஒருவன் கெவிக்குள்ளிருந்து சொல்லுகிறான், ஒருவன் சூறை செடியிலிருந்து சொல்லுகிறான், நான் ஒன்றும் நல்லவன் அல்ல, ஒடுங்கி போயிட்டான். உன்னை ஒடுக்குகிற எசபேல் ஆவியா இருக்கட்டும், உன்னை ஒடுக்கிற பார்வோனின் ஆவியா இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நீ வாசித்து பார்த்தா அப்படித்தான். உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன், அவளுடைய வேதனை அறிந்திருக்கிறார், அவளுடைய ஒடுக்குதலை நான் கண்டேன். பார்க்கிறாராம், அவர் பார்க்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்வோனே, என்னை இவ்வளோ நாள் ஒடுக்கிட்டே இருந்திருக்கிற. நான் நினச்சேன் என் ஆசீர்வாதம் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் போல இருக்கு நான் நினச்சேன். இல்லை, என் ஆசீர்வாதம் பெரிதானவை. கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற நன்மை பெரிதானவை. நீதான் என்னை இவ்வளவு நாள் ஒடுக்கி இருக்கிறாய். ஒருவர் என்னை கண்டிருக்கிறார், என்னை காண்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டு எப்படி ஒரு நீரூற்றை உண்டாக்கினாரோ, என்னை காண்கிற தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார். ஆகாருடைய அழுகுரலை ஆண்டவர் அமர்த்தி போட்டவர் இந்த இடத்திலே இருக்கிறார். ஒடுக்குதலை காண்கிற தேவன். அடுத்தது சொல்றார், என் ஜனங்களை நான் விடுதலையாக்க போகிறேன். என் ஜனங்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன். என் ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன். விடுதலை என்றால் யாருக்கு இங்கே சந்தோஷம் இல்லை? விடுதலை என்றால் யாருக்கு மகிழ்ச்சி இல்லை? கர்த்தர் இன்னைக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி செய்வாராக. கர்த்தர் என்னை விடுதலையாக்குவாராக. அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவாராக. விசுவாச அறிக்கையிடுங்க, கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே 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 விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை குமாரன் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அந்த சிலுவை காட்சியை நோக்கி பாருங்கள், சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நோக்கி பாருங்கள். சிலுவையில் எல்லா காயங்களோடு, சரீரத்தில் காயமில்லாத இடமே இல்லை. எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் விடுதலையாக முடியாக. நான் பாடுபட வேண்டியவன், நான் சித்திரப்பட வேண்டியவன், நான் மரிக்க வேண்டியவன். என் பாரங்களை அவர் சுமந்தார், என் பாரங்களை அவர் சுமந்தார், என்னை விடுதலையாக்க முடியாக. காலையில் எழும்பின உடனே சொல்லணும், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானே. இயேசுவின் காயங்களா
சுகமானேன் சுகமானே, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. எல்லாரும் பாடுங்க. என் நோய்கள் சுமந்து கொண்டா. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சுகமானேன் சுகமானே, இயேசுவின் காயங்களா, சுகமானேன் சுகமானே. அடுத்தது சொல்லுகிறார், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்திற்கு கொண்டு போகும்படி நான் இறங்கினேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் ஒரு கோபம், ஒரு வினாடியில் ஒரு கோபம், அது இப்பொழுது மறைந்து போகிறது. கர்த்தர் சொல்ல, நான் இறங்குகிறேன் உனக்காக, நான் உண்மையில் இரக்கமாக இருக்கிறேன். தாவீது அதைத்தான் சொல்லும்போது, மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. மிகுந்த இரக்கம் உள்ளவராம், மிகுந்த இரக்கம் உள்ளவர். யோனா அதைத்தான் சொல்லுகிறார், நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் இறங்குகிறேன். எதற்காக இறங்குகிறேன்? அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நான் இறங்குகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தர் இறங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. உன் விசுவாச உன்னை இரட்சித்தது என்று ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் சொல்லி சொல்லி சுகமாக்கினார். உன்னுடைய விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் நன்மை உண்டாகும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் விடுதலை உண்டாகும். உங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறான் சத்துரு, கர்த்தர் உங்களை இணைக்க நினைக்கிறார். உங்களை சாகடிக்க நினைக்கிறான் சத்துரு, தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறான், எண்ணத்தை தூண்டுறான். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை வாழ வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ இறங்கினேன், நான் இறங்கினேன். தேவனே, உமது மிகுந்த இரக்கங்களின்படி, மிகுந்த இரக்கங்களின்படி ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக, நீர் இறங்கி வருவீராக, நீர் இறங்கி வருவீராக. இந்த இடத்துல இறங்கி வருவீராக, இந்த சமூகத்தில் இறங்கி வருவீராக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஆண்டவர், வெறுமையான ஆராதனை எங்களுக்கு வேண்டாம், நீர் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். இந்த இடத்துல உலாவி வருவீராக. எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களை சுகமாக்க இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆரோக்கியத்தை பெருக பண்ண இறங்கி வாரும் ஆண்டவரே. இறங்கி வருவீராக. ஆமென் சொல்லுங்க. இறங்கி வருவீராக. என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறதப்பா, என் பாத்திரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் பாத்திரத்தில் உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய ஆவியின் நிறைவு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இறங்கி வருவீராக. தேவனே, நீர் இறங்கி வருவீராக. தேவனே, நீர் இறங்கி வருவீராக. தேவனே, நீர் இறங்கி வருவீராக. இந்த பார்வோனின் ஆவிகளை துரத்த ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக. இந்த அருமையான காலவெளியில உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை இறங்கட்டும், மனதுருக்கத்தின் வல்லமை இறங்கட்டும். நான் இறங்கி வருவேன், நான் இறங்கி வருவேன். என் பிள்ளைகளுக்காக நான் இறங்குவேன். எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிற தேவன், எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிற தேவன். பக்தன் அழகாய் பாடல் எழுதினார். எப்படி தெரியுமா? குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. எப்படி தூக்கினார் தெரியுமா? குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். யார் குடியிருப்பார்களாம்?
என் ஜனம். யார் குடியிருப்பாங்க? அந்த என் ஜனங்கிறது யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்த்து சொல்லலாம், அது நான் தான். என்னை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஓ, சமாதானமான தாவரங்களில் நான் குடியிருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிலையான வாசஸ்தலங்கள். எத்தனை பேருக்கு நிலை இல்லாத வாசஸ்தலங்கள் இருக்கிறது? இந்த அருமையான காலவேளையில் கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசமாக டிக்ளேர் செய்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த இடத்துல நான் பாத்திரங்களை தூக்கி அங்கும் இங்குமாய் ஓட மாட்டேன். எனக்கு ஒரு நிலையான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. நிலை இல்லாத ஸ்தலம் அல்ல, நிலையான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. அந்த ஸ்தலத்திலே அமைதி இருக்கும், அந்த ஸ்தலத்திலே சமாதானம் இருக்கும், அந்த ஸ்தலத்திலே ஆசீர்வாதம் இருக்கும், அந்த ஸ்தலத்தின் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் ஜனம், என் ஜனம், என் ஜனம். பார்வோன்கிட்ட சொல்லு, என் ஜனம் என்று சொல். இதுதான் முதல் அறிமுகமே பார்வோனுக்கு. இன்னைக்கு நீ ஒடுக்கி கொண்டிருக்கிறாய், இன்னைக்கு நீ அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய், இன்னைக்கு ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த பார்வோனிடத்தில் போய் சொல், இவர்கள் என் ஜனம். இன்னைக்கு இந்த சமுதாயம் உங்களை அற்பமாக பார்க்கலாம், மற்றவர்கள் உங்களை ஏளனமாக பார்க்கலாம். இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், அவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய ஜனம் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக, மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பார்வோனுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. பார்வோனே, நீ வேலை பளுவை அதிகமாக கொடுக்கிற, அவளுடைய வருமானம் கொஞ்சம் தான், ஆனால் செலவு அதிகம், கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது, அவருக்கு இதிலேயே நேரத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்குது, இதிலேயே நேரத்தை செலவு. அப்படி இருந்தும் வாழ்வாதாரத்தை மேம்பட செய்ய முடியலை, மேம்பட செய்ய முடியலை. ஸ்தோத்திரம். பார்வோனுக்கு தெரியும், இவங்க சும்மா இருந்தாங்கன்னா விடுதலை குறித்து பேசுவாங்க, இவங்க சும்மா இருந்தாங்கன்னாக்கா ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாங்க, இவங்க சும்மா இருந்தாங்கன்னாக்கா வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுவாங்க, சும்மா இருந்தாங்கன்னா கானானை குறித்து பேசுவாங்க. இவங்க வேலை பளு அதிகமாக்கு. அப்படி தான் இன்றைக்கி உங்களுக்கு வேலை பளு அதிகமாக்குறான், வேலை பளு அதிகமாக்குறான். இன்றைக்கி ஆண்டோட நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், உங்கள் வேலை பளுவை கர்த்தர் குறைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு தூக்கம் இல்லாமல் உழைக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுப்பாராக, நல்ல வேலையை கொடுப்பாராக, சமாதானத்தை கொடுப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதிக்க வர முடியலைங்க, வேலை பளு. அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கு, அன்னைக்கு ஒரு நாள் எப்படி ஆராதிப்பது? காலையில் எலும்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கு, எழும்ப முடியலை, எழும்ப முடியலை. மற்றவர்கள் ஈஸியாக பேசிடுறாங்க, என்ன கடவுளை தேட முடியாதா? உன்னால முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வேதனை நீக்குவாராக, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. உபத்திரவப்படுத்துகிற பார்வோனே, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. அவர்களை கடினப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற பார்வோனே, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. என் ஜனங்க ஆராதிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த எரிகோ சுவருக்கு முன்னால் போய் நின்று ஆராதிச்சு பார்க்கட்டுமே. எல்லா எரிகோ சுவர்களையும் இடித்து விழப்பண்ணுகிற ஆராதனை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. என் ஜனங்க ஆராதிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? தொழு மரத்திலே சங்கிலியால் கட்டப்பட்டாலும் ஆராதனை அந்த சங்கிலியை அறுத்து போடும். பவுலை தொழு மரத்தினால் கட்டப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரை துதிக்க 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 சங்கிலிகள் அருந்தது. ஆராதனை சங்கிலிகளை அறுக்கும், ஆராதனை மதில் சுவர்களை இடிக்கும், ஆராதனை சிறைச்சாலையுடைய அஸ்திவார அசைக்கும், ஆராதனை சிறைச்சாலையுடைய இரும்பு கதவை திறக்கும். என் ஜனங்களை ஆராதிக்க விட நீ விட்டு பாரு. அல்லேலூயா. அவளை அடைத்து வைத்திருக்கிற எல்லா சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்களும் அசையும். இன்னைக்கு ஆராதிக்க முடியாம எத்தனை பேர் முடங்கி கிடக்கிறார்கள். கர்த்தர் அவளை ஆராதிக்க விடுதலையாக்குவாராக. சபைக்கு வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? தொழு மரத்தில் உங்களுடைய கால் கை கட்டப்பட்டு இருக்கிறதா? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்ததை நினைத்து பாருங்கள். ஆராதனை வல்லமை உள்ளது அல்லவா? ஆராதனை உங்கள் சங்கிலியை மட்டுமல்ல, எந்த பிசாசு உங்களை
ஜனங்களை எந்த இடத்துல அடைத்து வைத்திருக்கிறானோ அந்த இடத்தின் அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைக்க பண்ணுவார். ஆராதனை வல்லமை உள்ளது. என் ஜனங்களை ஆராதித்து விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. ஓ ஹல்லேலூயா. அவர்களை வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்க விடாதபடி தடுக்கிற எல்லா எரிகோ சுவர்களையும் அந்த ஆராதனை உடை தெரியும். ஆராதிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. காலையில் 5 மணி ஜபத்தில் மார்ஷல் ஐயா குரல் மட்டும் கேட்கும். என்னைக்காவது ஒரு நாள் 2 பேர் கூடி ஜபிக்கிற சத்தம் கேட்கும். ஒரு சில நாள் அந்த ஜபமும் கேட்காது. ஸ்தோத்திரம். ஏன் காலையில் எழும்பி வர முடியல சிலருக்கு? ஏன் காலையில் எழுப்ப முடியல? வேலை பளு அதிகம், காலையில் எழும்ப முடியல. காலையில் ரா முழுவதும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொல்றார் 75-100 கிலோமீட்டர் பைக்கு ஓட்டுறேன். என் வேலை அப்படிப்பட்ட வேலை. என் முதுகெல்லாம் வலிக்குது, முதுகெலும்பெல்லாம் வலிக்குது. நான் வந்து படுத்தேன், நான் காலையில் எழும்ப முடியலை. சிலர் சொல்கிறாங்க காலையில் எழும்பும் பொழுது தான் ஒரே தும்பலாக இருது, சரீரத்தில் பலவீனம், மூக்கு ஒழுவது, என்னால் காலையில் எழும்ப முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. நல்ல வேலை ஆண்டவருடைய ஜனங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் காலையில் வேலைக்கு போகணும், சாயந்தரம் வீட்டுக்கு வரணுங்க. சாயந்தரம் வந்து பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணணும். நல்ல ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிடணும். நேரத்துக்கு நீங்கள் படுத்திங்கன்னா காலையில் நேரத்துக்கு நீங்கள் எழும்ப முடியும். அப்படி தானே? அப்படி தானே? அப்படின்னா உங்களை ஏன் என்கேஜ் ஆகிறான்னா உங்களை ஆராதிக்க விடாதபடி. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற, என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4வதாக, பார்வோனே, என் ஜனங்களுக்காக ஒரு சுதந்திரத்தை நான் வைத்திருக்கிறேன். என் ஜனங்களுக்காக நான் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடு. அல்லேலூயா. இங்கே எவ்வளோ நாள் உனக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? எவ்வளோ நாள் உனக்கு அடிமையாக இருப்பாங்க நீ நினைக்கிற? இல்லை இல்லை இல்லை. அவங்களுக்கு நான் வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறேன், அதை சுதந்திரிக்க விடு. என் ஜனங்களை, என் ஜனம் அவங்களை ஆராதிக்க போக விடு. என் ஜனம் அவங்களை சுதந்திரத்தை, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடு. பிரச்சனை எங்கே தெரியுமா? இன்னும் வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கலை. வாக்குத்தத்தம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. மோசே, நீ என்ன பண்ணுற மீதியான் தேசத்தில்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயா. மோசே, உன்னை குறித்த வாக்குத்தத்தம் உனக்கு தெரியுமாப்பா? உன்னை குறித்த வாக்குத்தத்தம் உனக்கு தெரியுமா? நீ யார் தெரியுமா? இஸ்ரவேலின் இரட்சகனாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். போதும், வேற யாராக நான் அனுப்போம், நான் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறையா? இல்லை இல்லை இல்லை. உன்னுடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு இரட்சகனாக உன்னை நான் வைத்திருக்கிறேன். இந்த ஜனத்தை உன்னால் விடுதலை ஆக்க முடியும், இந்த ஜனத்தை உன்னால் நடத்தி கொண்டு வர முடியும், இந்த ஜனத்தை உன்னால் போஷிக்க முடியும், இந்த ஜனத்துக்கு தேவையானதை உன்னால் செய்ய முடியும். அந்த அபிஷேகத்தை உன் மேலே வச்சிருக்கிற, அந்த வாக்குத்தத்தம் உன் மேலே வச்சிருக்க, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. மோசே, நீ யார் தெரியுமா? உன்னை குறித்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நீ சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளப்பாய். ஒரு நாள் இரவு வந்து நின்று அந்த கோலை நீட்டி அந்த சிவந்த சமுத்திரத்தை நேராக நீட்டும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு கீழ் காற்றை அனுப்புவேன். அந்த காற்று ராஜாம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த கடலை 2ஆக பிளர்ந்து ஒரு உலர்ந்த தரையை உண்டாக்கும். உன்னை குறித்த வாக்குத்தத்தம் அதுதான்ப்பா. நீ சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளப்பாய். வாக்கு தத்தத்துக்குள் நுழைய விடாதபடி தடை செய்கிற எல்லா சிவந்த சமுத்திரத்தையும் 2ஆக பிளப்பாய். உன்னை குறித்த வாக்கு தத்தம் அதுதான். அல்லேலூயா. மோசே, உன்னை குறித்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போடுவாய். நீ தான் அதை செய்ய போற. ஒரு நாள் முன்னால கடலை 2ஆ பிளக்கிறாரு. பொழுது விடிஞ்ச உடனே பிளக்கப்பட்ட அதே கடலில் தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பும் தன்னை துரத்தி வருகிற பார்வோனின் சேனைக்கு அழிவு உண்டாக்குற வல்லமை உன் மேலே இருக்கிறது. இன்னைக்கு அழிக்க நினைக்கிற பார்வோனை நீ அழிக்க போகிறாய். ஆமேன்னு சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம்.
ஆமென் சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்வோனே, நீ யார் தெரியுமா? வானத்தின் மதகுகளை திறக்கிற ஒரு மனிதன். வானத்திலிருந்து மன்னா, தேவ தூதலுடைய மன்னா, அல்லேலூயா, நீ அதை கீழே கொண்டு வருவப்பா. நீ சாதாரணமான ஆளு நீ நினைக்காரு, இந்த ஆடு மேய்த்து என் வாழ்க்கையை இப்படியே ஓட்டிறன்னு நினைக்காரு. இல்லை இல்லை, வானத்தின் மதகுகளை நீ ஜனங்களுக்காய் திறக்க கர்த்தர் உன்னை சித்தம் கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீ போகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு மகிமை இறங்கும். ஓ, அது மேகத்தை போல் இருக்கும், அது பனியை போல் இருக்கும், வல்லமையை போல் இருக்கும். அந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மேலுள்ளதை கீழே இழுத்து கொடுத்தாரோ, நீயும் அப்படி இழுக்க முடியும். இதுதான் உண்மையில் இருக்கிற வாக்குத்தத்த வல்லமை. ஹல்லேலூயா. மோசே, நீ யார் தெரியுமா? மிரியாமுடைய குஷ்டரோகங்களை சுகமாக்குற பரம டாக்டராக உன்னை நான் மாற்றுவேன். உன் மேல் அப்படி ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். மோசே, நீ யார் தெரியுமா? பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டிகள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் தவிடுபடியாய் மாற்றுகிற வல்லமை உன் மேல வச்சிருக்கிறேன். உன் மேல அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. மோசே, நீ யார் தெரியுமா? வனாந்தரத்தில் நீரூற்றை உருவாக்கக்கூடியவன் நீதான். மோசே, நீ யார் தெரியுமா? யோசுவாக்களை உருவாக்கக்கூடியவன் நீதான். இவ்வளவு சித்தம் மேல வச்சிருக்கிற நீ இன்னைக்கு முடங்கி போனன்னு நினைக்கிறையா? முடங்கி போனன்னு நினைக்கிறையா? வா, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வா. என் ஜனங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க விட சொல், விட சொல். வாக்கு தத்தத்தை சுதந்திர. எத்தனை வாக்கு தத்தம் நிலுவில் இருக்கு? 25 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 5 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர். இன்னும் சொன்னது நிறைவேறும், நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேறும். இந்த ஆண்டு அது நடக்கும், இந்த ஆண்டு நடக்கும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் 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 சர்வ வல்லமை உள்ள தேவன், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கைகளை நிரப்புகிற வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடு, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடு. உங்களை குறித்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்பது உன்னை குறித்த வாக்குத்தத்தம். உங்களை குறித்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தாயின் கருவிலை நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பரிசுத்தம் ஆக்கியிருக்கிறேன். நான் சின்ன பையன் என்று சொல்லாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உங்களை குறித்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் எப்படி வரணும் தெரியுமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மீது தாகமாய் இருக்கிறது. நீ தாகம் உள்ளவனாய் இருப்பாயானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்ற பண்ணுவேன். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். எத்தனை வாக்குத்தத்தங்கள் மாதந்தோறும் வருடந்தோறும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிலுவையில் இருக்கிறதா? பார்வோனின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். என் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்லவே அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்லவே அல்ல. அவர் சொன்னபடி செய்கிற தேவன். வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உன்னை விடுதலையாக்கும். ஆண்டவருக்கு தேவை ஒரு மோசே, ஆண்டவருக்கு தேவை ஒரே ஒரு மோசே. அந்த மோசே என்றால் என்ன தெரியுமா? என் தேவனை குளிர பண்ணுகிற ஒரு மோசே, என் தேவனை குளிர பண்ணுகிற ஒரு செயல், என் தேவனை குளிர பண்ணுகிற ஒரு ஆத்துமா, என் தேவனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறதான ஒரு எஸ்தர், ஒரு நெகேமியாக்கள் தேவை. அல்லேலூயா. என் ஆண்டோடைய இருதயத்தை குளிர பண்ண முடியுமா? என் ஆண்டோடைய இருதயத்தை குளிர பண்ண முடியுமா? குளிர பண்ண
ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? நான் அவருடைய ஜனம், நான் ஏன் ஒடுக்கப்படணும்? நான் ஏன் வேதனைப்படணும்? நான் ஏன் கூக்குரலிடணும்? நான் ஏன் நிந்தனை அவமானமும் சுமந்து இங்கேயே இருக்கணும்? நான் கர்த்தருடைய ஜனமாயிற்று, கர்த்தருடைய ஜனமாயிற்று. ஒரு பாடல் ஒன்றை பாடும் பொழுது, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரை, ஒரு பழைய பாடல், எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு, தேவனே நீ பெரியவர், தேவனே நீ சிறந்தவர், தேவனே நீர் வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, தேவனே நீ பெரியவர், தேவனே நீ வல்லவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் பிரசங்கத்து நேரத்தில் இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ வெளியரங்கமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாவுகள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். உங்களுடைய இருதயங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லா பார்வோனின் ஆவிகள் வெளியேறுவதாக, பார்வோனின் ஆவிகள் வெளியேறுவதாக. என் ஜனம் இவர்கள். அல்லேலூயா. சந்தன ரிகபரதனதின வல்லவா. என் ஜனம் இவர்கள், இவர்கள் என் ஜனம், இவர்களை போக விடு, இவர்களை ஆராதிக்க விடு, இவர்கள் என் ஜனம், ஆராதிக்க விடு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க விடு, கர்த்தருடைய வல்லமையை பார்க்க விடு. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இவர்கள் என் ஜனம், இவர்கள் என் ஜனம், இவர்கள் கர்த்தருடைய ஜனம். நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. பார்வோனே போக விடு, ஜனங்கள் இப்பொழுது விடுதலை ஆவார்களாக. உம்முடைய வல்லமையினாலே விடுதலை ஆவார்களாக, உம்முடைய பராக்கிரமத்தினால் விடுதலை ஆவார்களாக, உம்முடைய சத்துவத்தினால் இடைகட்டப்படுவார்களாக. தேவ பலன் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஆண்டவரே. விசுவாசமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் புறப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இப்பொழுது விசுவாசமாய் புறப்படுவார்களாக, வாக்குத்தத்தத்துக்கு நேராய் புறப்படுவார்களாக. சுபந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளப்பார்களாக, கண்மலையிலிருந்து தண்ணீர் ஊற்றை உண்டாக்குவார்களாக. தேவ வல்லமை இவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். தேவ பலத்தினால் இந்த சபை இடைக்கட்டிக் கொள்ளும், மக்களை இடைக்கட்டிக் கொள்ளும். தேவ பலன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் எப்போதும் உள்ள சதா காலங்களிலும் சகல பரிசுத்த பண்களோடும் இந்த சமூகத்தோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.